ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி டிஃபன் கிச்சன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஃபன் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். இப்போ டிஃபன் சாம்பாருக்கு வந்து பருப்பு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அது கூட சேர்க்குறதெல்லாம் இப்போ காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு, கத்திரிக்காய், பீன்ஸு இது மட்டும்தான் காய்கறிலாம் சேர்க்குறேன். இன்றைக்கி இது மட்டும் சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் வச்சுட்டு சட்டுன்னு வந்து ஒரு இட்லி செஞ்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுடலாம். தம்பி வேறு ரொம்ப சேட்டை பண்ணுறானா, அதனால் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம். இது கூட வெட்டி வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறேன். வெட்டி வச்ச கத்திரிக்காய், பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, மீதி இருக்கிறது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமான்னு சொல்லிட்டு நிறைய போட்டேன்ப்பா. காரத்துக்கு தேவையான கார மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் வந்து பச்சை மிளகா வேறு சேர்க்க மறந்துட்டேன். நான் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறேன். அதனால் வந்து மிளகாத்தூள் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நான் சாம்பார் பொடியும் சேர்ப்பேன். சாம்பார் பொடி இப்போ சேர்க்க போகிறதில்ல. பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சு காயெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு கடைஞ்சி தாளித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா வாரி அடுப்பெல்லாம் அடிச்சிடும். அப்புறம் வீணாக நான் தான் வேலை செய்யணும் அதிகமாக. இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம வந்து குக்கர் போட்டு விசில் போட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கர் போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இப்போ மாவு வந்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா கடை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்கின மாவு தான், வீட்டில் அரைக்கலை. தம்பி வந்ததுலேருந்து இல்லை, நான் மாவு வீட்டில் அரைச்சே வருஷமாகுது. இப்போ மாவே வீட்டில் அரைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு வேறு போயிட்டு இருந்த அப்போது மாவு அரைக்கிறத விட்டதுலேருந்து அப்படியே விட்டாச்சு. தம்பியும் இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வேறு அதிகமாக இருக்குதுங்களா, அதனால் மாவு வந்து அரைக்கிறதில்ல. இதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு மாதிரியே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அரைச்சி கொடுக்குறாங்க. இட்லிலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம வந்து பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேலை முடியும். தம்பிக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணுமா, மணி 7:30 மேலே ஆகுது. இப்போ என்ன பண்ணலான்னா மாவுக்கு வந்து தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்காம தான் கொடுப்பாங்க. நம்ம உப்பு சேர்த்து மாவு கரைச்சிக்க வேண்டியதான். அந்த உப்பு கரையிறதுக்காக லைட்டாக அந்த உப்பு மேலே தண்ணி ஊற்றிக்கிறேன். அது தண்ணி லைட்டாக தெளிக்காமல் அந்த உப்பு கரைக்க பார்த்து மாவு கூட சரியாக கரைய மாட்டேங்குது. அதனால் நான் இப்படி வந்து மாவு கரைச்சிக்கிறேன். அது இட்லி ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் யோசித்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா தான் இப்போ வந்து வீடியோ போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் கை ரொம்ப வலிக்குமா, நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஊற்றிட்டு வச்சிடலாம். வைக்கிறதெல்லாம் காமிக்க முடியாது, இது மட்டும். தம்பி வரான் பின்னாடியே. அவனுக்கு வர பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவோன்னா அவங்க வர அழுதுகிட்டே இருந்தானா, அதனால வந்து என்னால் சமைக்க முடியல சீக்கிரமாக. இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இட்லி வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா காயெலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை வந்து லைட்டாக அப்படியே மசிச்சு விட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வடைக்கரண்டி வச்சாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து 2 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் வந்து சோம்பு, இப்போ அது கூட வந்து நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும், இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வேற செடியில் இருக்குதுங்க. நைட் வேறு ஆயிடுச்சிங்களா, கொஞ்சம் இருட்டிடுச்சு. கொஞ்சம் வந்து வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்கிறது. அதனால் வந்து கருவேப்பிலெல்லாம் சாப்பிடல. நம்ம தானே சாப்பிட போகிறோம், வேறு யாருங்க சாப்பிட போகிறா? அதனால் கருவேப்பிலெல்லாம் சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை என்ன பண்ணலாம், இதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த லைட்டாக இன்னும் வாசனை போகிற அளவுக்கு. இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஆர்வ கோளாறில் போட்டுட்டேன்னா அப்புறம் சாப்பிட முடியாது. சாப்பிட்றத ஒரு பங்கு இருந்தாலும் வீட்டில் திட்டு வாங்க முடியாது. ஏன்னா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த கொதி வரும் பாருங்கள், அப்படியே அந்த மாதிரி அப்படியே கொதிச்சுட்டே இருக்க பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஆவி பறக்க நல்லா இட்லி சூடாக வெந்துடுச்சிங்களா. அப்போ வந்து நம்ம இட்லி எடுத்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். எங்கள் வீட்டு டிஃபன் சாம்பார் நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் வந்து சாம்பார் வெங்காயமே போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இட்லி வச்சுக்கலாம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து பாப்பாவுக்கு. இட்லி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பிட கொடுத்துடலாம். பாப்பா வர ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னல, இது வந்து பாப்பாவுக்கு, இது வந்து தம்பிக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்படியே கொண்டு போயிட்டு சாம்பார் ஊற்றிக்கலாம். சுட 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 சாம்பார். நம்ம வீட்டில் சாம்பார் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இப்படிக்கா கொண்டு வந்து தம்பிக்கு வச்சிடலாம். தம்பிக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார். குட்டி கிச்சன் விளாகில் வந்து இட்லி சாம்பாரும் சூப்பராக பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்லாமா? நாங்கள் பாப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். பிடிக்கும் போச்சு, இருட்டாக தான் இருக்கும். சாப்பிட்லாமா? சாப்பிடலாமாடி? அம்மா சாப்பிடலாமா? சாப்பிடலாமா தங்கம்? அச்சோ. டான்ஸ் போடு. டண்டுனக்கு 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 டண்டுனக்கு. எங்கள் குட்டி வாளுக்கு டான்ஸை பாருங்க. கட்டு கட்டு. இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லாம. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்லு.
டே பர்றா குட்டி பையா சாப்பிடு. இங்கே பாரு இந்தா. எங்கள் வீட்டு குட்டி வாள் அடங்கவே மாட்டேங்குது. அடங்காத வாள். அப்போ பாய் சொல்லு. பாய் பாய். இங்கே பார்த்து சொல்லு. பாய் பாய்.